பாகமம் 28 வாசிங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் என்ன செய்யுமா? மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். மோசைக்கு வாசல் பூட்டப்பட்டிருந்துச்சு. ஆனால் தேவன் அவனுக்கு வாசல் என்ன செஞ்சாரு? அவன் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தார். சமுத்திரத்தை வெட்டாந்தரை நடப்பது போல் என்ன செஞ்சாங்களாம்? அப்படிப்பட்ட அதிசயத்தை இந்த நாள்ல ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சபைக்கு நான் செய்ய விரும்புகிறேன். அவரை விசுவாசிக்கிறவங்க நான் செய்வேன். நீ ஆண்டவரை நேசிப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு திறந்த வாசல் என்ன செஞ்சிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். ஏனால் நானும் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நேசிக்கிற உனக்கு நான் அடைக்கப்பட்ட வாசல்களையும் திறக்க வல்லவராக இருக்கிறேன். அடைபட்ட வாசல்களையும் திறக்க வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல பாருங்க, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் என்ன செய்யுமா? எப்படிப்பட்ட வாசலை திறக்கிறார் பாருங்க. ஏற்ற காலத்தின் மழையை உனக்கு தருவார். ஆமை, நல்ல கவனிங்க. ஏற்ற காலத்துல எந்தெந்த காலத்துல நன்மை எனக்கு வேணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அந்தந்த காலத்தின் நன்மையை தரும்படியாக ஆண்டவர் உங்களுக்கான வாசலை ஏற்ற காலத்துல இந்த ஆண்டுல ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை கட்டளையிடுவார். வார்த்தை சொல்கிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை இந்த காலை வேளை சொல்லுகிறார், நான் திறக்கிறேன்.